இது தமிழகம் முழுவதும் 40%க்கும் அதிகமான வாக்குகள் 1 மணி நிலவரப்படியே பதிவாகியுள்ள சூழ்நிலையில் இன்று காலை 7 மணியிலிருந்தே சென்னையை பொறுத்தவரை வாக்குப்பதிவு மிகவும் மந்தமாகவே இருக்கிறது. 1 மணி நிலவரப்படி மத்திய சென்னையில் 32.31% மட்டுமே வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. இதே போல தென் சென்னை மற்றும் வட சென்னையிலும் 35.09% மட்டுமே வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. தமிழகத்தின் ஒட்டுமொத்த சராசரி 40ஐ தாண்டி உள்ள சூழ்நிலையில் சென்னையில் 3 தொகுதிகளிலுமே வாக்குப்பதிவு 30லிருந்து 35க்குள் மட்டுமே இருக்கிறது. விடுமுறை அளித்தும் சென்னையில் வாக்காளர்கள் வாக்களிக்க ஆர்வமாக வாக்குச்சாவடிக்கு வரவில்லை என்ற ஒரு புகார் இந்த வாக்கு மந்தமாக பதிவாகியுள்ள வாக்கு சதவீதத்தின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. அதிகபட்சமான வாக்குப்பதிவானது கொங்கு மண்டலத்தில் பதிவாகி இருக்கிறது. அங்கு கள்ளக்குறிச்சி மற்றும் நாமக்கல், தர்மபுரி உள்ளிட்ட தொகுதிகளில் வாக்குப்பதிவானது மிகவும் அதிகமாக இருக்கிறது. தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் சராசரியான வாக்குப்பதிவு பதிவாகி இருக்கிறது. இருந்த போதிலும் சென்னையை பொறுத்தவரை மற்ற அனைத்து பகுதிகளை பொறுத்தவரை ஒப்பிடும்போது மிகவும் மந்தமாக வாக்குப்பதிவு 1 மணி நிலவரப்படி இருக்கிறது. இந்த வாக்குப்பதிவானது மாலையில் விறுவிறுப்பு அடையுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு சென்னையிலும் பல வாக்குச்சாவடிகளில் தங்களது வாக்குகள் இல்லை என்றும் வாக்குச்சாவடிகள் மாற்றப்பட்டிருப்பதால் பலர் வாக்களிக்க இயலவில்லை என்ற புகார்களும் எழுந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இன்று மதியம் காலை 7 மணியிலிருந்து தற்போது 3 மணி ஆகக்கூடிய சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவில் அசம்பாவித சம்பவங்கள் எதுவுமின்றி நாடு முழுவதும் தேர்தல் அமைதியாக நடைபெற்று வருகிறது. மணிப்பூர் மாநிலத்தில் மட்டும் ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. மேற்கு வங்கத்தில் சிறிய ஒரு மோதல் நடைபெற்றிருக்கிறது. சென்னை மற்றும் தமிழகத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய அளவில் எந்த விதமான மோதல் சம்பவங்களும் நடைபெறவில்லை. இருந்த போதிலும் பல இடங்களில் புறக்கணிப்புகள் மிக அதிக அளவு பல தொகுதிகளிலும் இந்த முறை இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகமான எண்ணிக்கையில் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தான் சென்னை மாநகரில் வாக்குப்பதிவானது 30லிருந்து 35% உள்ளாகவே இருப்பதால் வாக்குப்பதிவானது சென்னை மிகவும் மந்தமாக 1 மணி வரை இருக்கிறது. இந்த வாக்குப்பதிவானது இன்று மாலை வாக்குப்பதிவு நிறைவடையும் 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற உள்ள சூழ்நிலையில் இனிமேலாவது விறுவிறுப்பு அடையுமா என்ற கேள்வி மக்களிடையே தற்போது எழுந்திருக்கிறது.